நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். ஒரு 30 or 40 இயர்ஸ்க்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி அப்போ இருந்த மக்கள்கிட்ட போய் 2020 எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனுக்குள்ளே வந்து ஒரு சிடி பிளேயர் இருக்கும், ரேடியோ இருக்கும், கேமரா இருக்கும். அதுக்குள்ளே இருந்தே நீங்கள் ஒருத்தங்க கிட்டே இன்னொருத்தங்களுக்கு டெலகிராஃப் மாதிரி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். உள்ளேயே நீங்கள் ஃபோன் பேச முடியும், நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஆல்பம் தேவையில்லை, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்புன்னு இதெல்லாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அவங்க நம்மளை பார்த்து பைத்தியம் தான் நினைப்பாங்க. ஆனால் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணும். 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மதன் கௌரி கிட்ட போய், மதனு உனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், 50 லட்சம் பேர் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க அன்னைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சிரிக்க தான் செய்வேன். என்னை 5 பேர் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எங்கள் 50 லட்சம் பேர்னு யோசிச்சிருப்பேன். ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தே கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, வேலை பார்ப்பாங்கன்னு யோசிச்சா எப்படிடா இதெல்லாம் முடியும்னு இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம யோசிச்சிருப்போம். பட் டெக்னாலஜி மேக்ஸ் ஆல் திஸ் ஹேப்பன். கரெக்டாக இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு டெக்னாலஜி வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து வரப்போகிற சில வருஷங்களில் நம்மளோட லைஃப் டைமில் நம்ம பார்க்க போகிற பயங்கரமான டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் ஆல்ரெடி ஏகப்பட்டது இருந்துட்டு இருக்கு. அது இன்னும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரப்போகுது. அந்த மாதிரி இருக்கிற 16 கூலான டெக்னாலஜிஸ் என்னென்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். அதில் எந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ண போறீங்க. ஸோ வாங்க ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ரோபோட். ப்ராபபிளி சமைக்க தெரிஞ்ச எல்லா அப்பா அம்மாவுக்கும், சமைக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபுல் வேலையும் ஒரு கிச்சனில் வந்து ஒருத்தங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே வந்து ஒரு ரோபோட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஊரில் டெக்னாலஜி வளர்ந்துரும்னு சொல்கிறாங்க இந்த நெக்ஸ்ட் 30 to 40 இயர்ஸில். ஸோ ஒரு ரோபோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஃபியூச்சரில் வீடு கட்டுறப்போ ஒரு ரோபோட்டையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து பில்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ரோபோட்டே வந்து வீட்டில் தேவையான எல்லா சமையலையும் வந்து செஞ்சு கொடுத்துட முடியும். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு ஆப்பிளோட iOS யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரோபோட். அப்போ ஆப்பிள் வந்து புதுசாக ஒரு ரெசிபி, ஒரு ஆப் மாதிரி வந்து அவங்க புதுசாக ஒரு ரெசிபி லான்ச் பண்ணால் போதும், உலகத்தில் யார் யார் வந்து இந்த ரோபோட் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் அந்த ரெசிபியை உடனே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரொம்ப கூலாக இருக்குல்ல. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற முதல் கேட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ரோபோட். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்ட ஆகா இந்த கை பக்குவம்லாம் சொல்லுவாங்கல்ல, அம்மா சமைச்சா மட்டும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கை பக்குவம்லாம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் காணாமல் போயிடும் இந்த ரோபோட்லாம் வந்ததுக்கப்புறம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரே டேஸ்ட்டு ஒரு ரோபோட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பட் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜீனிக்கான ஃபுட்டை வந்து எல்லாருக்கிட்டையுமே டெக்னாலஜி போய் சேர்க்குங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் ஹோம். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு, எஸ்பெஷலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வீடு கட்டுற ஏஜ் குரூப்பில் தான் இருந்துட்டு இருப்பீங்க. வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ ஏகப்பட்ட மாதம் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ சைனாவில் வந்து ஆல்ரெடி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் போதும், இல்லை ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்த நீங்கள் வாடகைக்கு எடுத்தால் கூட போதும், இல்லை உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காலி இடம் கூட போதும், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி இறக்கி வச்சுடுவாங்க. அண்ட் அந்த கண்டெய்னரை மட்டுமே வந்து அவங்க ஏகப்பட்ட ஃபோல்டிங்கில் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அன்லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு வீடை வந்து உங்கள் வீட்டு நீங்கள் சொல்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் இன் ஃபியூச்சரில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக எஸ்பெஷலி சிட்டி சைடு, அர்பன் சைட்லாம் வந்து இது ஒரு ரொம்ப காமனான ப்ராக்டிஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே ட்ரிப்புக்கு போகிறவங்க, பீச் சைடு ஒரு நாள் சில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கன்வெர்ட்டபிள் ஹோம்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நம்பப்படுது. அண்ட் இது ரொம்ப சேஃப்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் இதை விரும்பவும் செய்வாங்க. மேலே சோலார் பேனல் வச்சு வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே கரண்ட் எடுத்துக்கலாம், போர்ட்டபிள் டாய்லெட் நம்ம உருவாக்கிக்கலாம். ஸோ ஒரு வீடு உங்களுக்கு என்னென்ன கொடுக்குமோ அது எல்லாமே வந்து ஒரு ட்ரக்குக்குள்ளே வந்து நம்ம செய்கிற டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி இப்போ சைனாவில் இருக்குது. இன்னும் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க அடுத்த ஒரு 10 வருஷத்தில். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி. நம்மதுன்னு டிவியில் என்னமதுன்னு புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், இது ரோலபிள் டிவி. அதாவது மொத்த ஸ்க்ரீனும் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, கரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிடுது. அதே மாதிரி நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஸ்க்ரீனை நம்ம மேலேயும் கொண்டு வந்துக்கலாம், கீழேயும் கொண்டு போய்க்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து எப்போவுமே டிவி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இடத்த அடைச்சிட்டு இருக்கும். அந்த இடத்த அடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன லைன் மட்டும் இருந்தால் போதும். ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்கும், அதுலேருந்து வேணால் மேலே டிவி வந்துக்கும், இல்லை மீதி நேரம் அது உள்ளுக்குள்ளே போய்க்கும். இந்த ஒரு டெக்னாலஜி ஆல்ரெடி வந்து எல்ஜி, சாம்சங்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன் ஃபியூச்சரில் வந்து இது இன்னும் மக்களுக்குள்ள அதிகமாக ஃபேமஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இப்போ வந்து இது லேக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக டெக்னாலஜி நாளாக காசு கம்மியாகல. இன்னும் கொஞ்சம் நாள் இது தௌசண்ட்ஸ்க்கு வரப்போ நம்ம வீட்டிலே வந்து ரோலபிள் டிவி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அப்போ மதன் கௌரி அன்றே சொன்னது மதன் கௌரி அப்படிங்கிற, சரி அன்றே சொன்னான் மதன் கௌரிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. எனிவே நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 4th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு இந்த லிஸ்ட்டில் மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நாய் வளர்க்குறது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசையான ஒரு விஷயம். பட் ஒரு நாய்னா வந்து அதை ப்ராப்பராக கேர் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒழுங்காக ஃபுட் கொடுக்குறதுலேருந்து அதுக்கு வேக்சின் போடுறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு எனக்கே தெரியும். அதனால வந்து நான் டாக்ஸ் கிட்ட போனதே கிடையாது. பட் ஒரு ரோபோட் டாக் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு நாய் என்னென்ன வேலை பார்க்குமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ரோபோட் டாக்னால பண்ண முடியும். இன்னும் நாய் பண்ணாத வேலைகள் கூட இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கேமரா ஃபுட்டேஜ் மூலியமாக நீங்கள் ஒரு ஆப்பில் பார்த்துக்க முடியும். அண்ட் அது கூடவே வந்து உங்களுக்கு எதையாவது பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அது வந்து ஒரு நாய்னா வந்து அது இழுத்துட்டு வருமா வராதான்லாம் யோசிக்க தேவை. பட் இட்ஸ் ரோபோட், அது கண்டிப்பாக இழுத்துட்டு வருங்கிற ஒரு நம்பிக்கையோட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட வந்து பில்ட் பண்ணிருக்கிறது தான் வந்து பாஸ்டன் டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரோபோட் டாக்ஸ்க்கு டெஃபினெட்லி ஐம் எக்ஸைட்டடுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நம்ம ஊரில் வர ஆரம்பிச்சிருங்கிறாங்க. இது ரியல், நீங்கள் கிராஃபிக்ஸ் பார்க்கல, ஆல்ரெடி யூஎஸில் இருக்கிறத தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு நாய் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி பிஹேவ் பண்ண பாருங்கள். ஃபிஃப்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வால் அப்படின்னு நீங்கள் வாசிப்பீங்க. சோரில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இது சுவர் இல்லை, இது ஸ்க்ரீனு. அதாவது சாம்சங் மாதிரி கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய சுவர்னாலும் அந்த மொத்த சுவரையுமே வந்து ஒரு ஸ்க்ரீனாக மாத்திர ஒரு டெக்னாலஜி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்லாம் வச்சுட்டு இருப்போம், இல்லை பிடிச்ச ஷெல்ஃப்லாம் இருக்கும் கரெக்டாக. பட் ஃபியூச்சரில் அதெல்லாம் இருக்க தேவையில்லை. ஒரு மெகா சைஸ் ஸ்க்ரீன் மட்டும் இருந்தால் போதும். அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்ச எதா இருந்தாலும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வாங்கின அவார்டாக இருக்கட்டும், இல்லை வாங்கிட்டு இருக்கிற ஒரு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி வீட்டில் சென்டரில் ஒரு பெரிய சுவர், உங்கள் வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய சுவரில் அது எப்போவுமே பெர்மனெண்ட்டாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். யோசிக்கிறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. வெல், இது ஆல்ரெடி ஒர்க்ஸில் இருந்துட்டு இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் மக்கள் கிட்ட வந்து சேர்ந்துரும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 6th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D பென். பெண்ணில் என்ன மாதிரி 3D அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான். ஆனால் நான் பரவாயில்ல, யூஸ் ஆக ஆரம்பிக்கலை. நம்ம வந்து எப்படி ஒரு வரைஞ்ச ஒரு ஆர்ட்டை வந்து நம்ம வந்து சுவரில் தொங்க விடுறோம், அதுக்கு பதிலாக ஒரு 3D ஆப்ஜெக்டை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் வந்து இந்த 3D பென். ஸோ இதுதான் வந்து அந்த 3D பென். 3 டைமென்ஷனில் வரைகிறது தான் வந்து 3D. இது மொத்தமாகவே வந்து வரைஞ்சு உருவாக்குன ஒரு விஷயம். சின்ன குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து ஒரு பொம்மையை வரைகிறாங்கல்ல, அவங்க அப்போ பொம்மையை உருவாக்க முடியும் 3Dயை வச்சுட்டு. இப்போ 2Dயில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனாக நம்ம தொட்டு மாதிரி ஒரு டச் பண்ணி பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தூக்க முடியும். அதுதான் இந்த 3D பென். ஸோ இதுவுமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கில் வந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் 7th இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கம்யூனிகேட்டர். அதாவது மனுஷங்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது கரெக்டாக. ஒரு நாய் குலைக்கும், ஆனால் நாய் என்ன சொல்லுதுன்னு நம்மளுக்கு புரியாது. பட் இந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு ஒரு நாய் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஆப்பை வச்சோ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு டிவைஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த நாய் வந்து அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அது நாய்க்கு வந்து நாயோட அந்த குறைக்கிற சத்தமாகவே வந்து போய் சேர்ற மாதிரி டெக்னாலஜி வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் 8th இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ரோபோட். இது ஆல்ரெடி வந்து யூஎஸில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கிலலாம் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க டெலிவரி கொடுக்குறாங்கல்ல, ஃபியூச்சரில் அப்படி இருக்காது. இது ஆல்ரெடி யூஎஸில் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து 1-2 கேம்பஸில் காலேஜ்குள்ளெல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஃபுட்டை ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு டெலிவரி பர்சன் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இந்த ரொபாட்டுக்குள்ளே போய் அவங்க சாப்பாடை வச்சுருவாங்க. இந்த ரொபாட் வந்து ப்ராப்பராக உங்களை தேடி எந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களோ ஜிபிஎஸ் வச்சு ஸ்பாட் பண்ணி உங்ககிட்ட வந்து அந்த ரொபாட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் மட்டும் வரும், உங்கள் சாப்பாடு வந்துருச்சுன்னா. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் அதுக்குள்ளே இருக்கிற சாப்பாடை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா போதும் அந்த ரொபாட் மறுபடியும் திரும்பி கிளம்பி போயிடும். வெல் அகைன் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேப்பன்ங்கிறத பார்த்துக்கோங்க. கிரேசி ரைட்? நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 9th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சூட் கேசஸ். அதாவது வந்து ஒரு சூட் கேஸ் நம்ம நிறைய இடத்துக்கு போகிறப்போ அதை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் கரெக்டாக, மறந்து எடுக்காமல் வந்துடுவோம். பட் இந்த சூட் கேஸில் வந்து நீங்கள் ஆப்போட இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த சூட் கேஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ கூட்டமான இடமா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தூக்கவும் தேவையில்லை. நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 10th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் ஷாப் கீப்பர்ஸ். அதாவது இந்த மாதிரி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த முக்கு கடைன்னு சொல்லுவாங்க, இல்லை தெருக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறப்ப வந்து சைடில் வந்து இந்த பழம்லாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல. ஃபியூச்சரில் அந்த மாதிரி மனுஷங்க விற்க தேவை கிடையாது. ரொபோட்டை வந்து வாங்கி ஒரு அம்பானியோ அதானியோ உள்ளுக்குள்ளே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வந்து நம்ம பே பண்ணால் மட்டும் அதுலேருந்து பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரொபோட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட மெயின் ஸ்டோரில் போய் ரீஃபில் ஆகிட்டு திருப்பி அந்த இடத்துல வந்து நின்றுக்கவும் முடியும். ஸோ கேட்குறதுக்கே கிரேசியாக இருக்குல்ல. எனிவே நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 11th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 12th விஷயம் எனக்கு ரொம்ப தேவையான விஷயம்னு கூட சொல்லலாம், ஃபோல்டர், ட்ரெஸ் ஃபோல்டர். ஸோ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே எந்த துணியை கொடுத்தீங்கனாலும் சரி, அந்த மெஷின் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக மடித்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி டிவைசஸ்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. நாளாக இது உங்கள் வீட்டில் வந்து வார்ட்ரோப்பில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் இன்றைக்கி இருக்குல்ல, வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிளாத் ஃபோல்டர் ஒன்று உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். உள்ள துணியை போடுங்க, அது பட் மடித்து உங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்கும். 13th விஷயம் இன்ட்ராக்டிவ்
அம்ப்ரெல்லா, அதாவது வெளியே போகிறப்போ நீங்கள் வந்து இந்த அம்ப்ரெல்லாவே வந்து உங்ககிட்ட டேரெக்டாக பேசுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏரியா பின்கோடை மட்டும் இது கூட என்டர் பண்ணிட்டா போதும், உங்கள் ஊரில் எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து இது இன்டர்நெட்டை வச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மழையில் வந்து இந்த அம்ப்ரெல்லாவில் வந்து இன்றைக்கி மழை வர போகுதுன்னா ஒரு பர்டிகுலர் லைட் எரியும். ஸோ நீங்கள் வெளியே போகிறப்போ அந்த அம்ப்ரெல்லாவை எடுத்துகிட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து எந்த ப்ரெடிக்ஷனும் இல்லைனா அம்ப்ரெல்லாவை எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஸோ இன்ட்ராக்டிவ் அம்ப்ரெல்லாஸும் வந்துடும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைனல் 3க்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோனிக்ஸ் வந்து ஃபியூச்சரில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஒருத்தங்க வந்து பிளைண்டாக இருந்த ஒருத்தங்க, ஓகேவா, கண்ணு தெரியாத ஒருத்தங்களுக்கு வந்து நாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு கண்ணை உருவாக்கி அவங்களோட கண்ணுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு பார்வையை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இன் ஃபியூச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தங்க ஃபிசிக்கலி சேலஞ்சாக பிறந்தாங்கன்னா கூட அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி டிவைசஸ் வச்சு அவங்கள என்ஹான்ஸ் பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் பட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்மார்ட் குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லலாம். குப்பை தொட்டியில் என்ன மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பேஸ்ட்டை யூஸ் பண்ணி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா இந்த ஒரு டப்பா இருக்குல்ல, ஸோ இந்த டஸ்ட்பின் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கும், ஓகே இந்த பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலெட்லேருந்து காசு எடுத்துக்கிட்டு அமேசானில் அடுத்த ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிடும் அந்த ஒரு பேஸ்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலையில் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அமேசானுக்கும் தெரியும் அது என்ன ப்ராடக்ட்னு. பேஸ்ட்டுனா ஓகே நாளைக்கே யூஸ் பண்ணுவீங்க. அதே இது வந்து ஒரு டிஷர்ட் வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஓகே டிஷர்ட் வந்து ஒரு இமீடியட்டான விஷயம் கிடையாது, உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ட்ராஷில் வந்து எது நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ஃபியூச்சரில் தேவைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் பண்ணி நம்மகிட்ட வந்து கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. வேலெட்டில் காசு இருக்கிற வரைக்கும் சரி, இல்லைன்னா யோசிக்கணும் தான். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசஞ்சர். நம்ம அதுன்னு கிசஞ்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ்வர்ஸ் எல்லாம் வந்து வேறு ஊரில் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு பேசிக்காக அந்த ஃபிசிக்கல் ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. கரெக்டாக நம்ம இன்றைக்கி வந்து மிஞ்சி போச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒரு கிஸ் இமோஜி அனுப்ப முடியும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு கிஸ் பண்ணுற ஃபீலில் வந்து ரியல் லைஃப்பில் கொடுக்கறதுக்காக ஒரு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட மெஷின் பேர் தான் வந்து கிசஞ்சர். மெசஞ்சர் மாதிரி கிசஞ்சர். ஸோ கிஸ் அனுப்புகிற ஒரு விஷயம் தான் கிசஞ்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ஒரு டிவைஸோட அட்டாச் பண்ணிக்க முடியும். அந்த டிவைஸோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் மாதிரியே ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் இதை உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகுது உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த கிசஞ்சர்னு ஒரு டிவைஸ் இருக்குல்ல, இதில் நீங்கள் கிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு இந்த கிஸ்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களும் அதே டிவைஸை வச்சுருந்து அந்த லிப்ஸை அவங்க அந்த கிசஞ்சர் மேலே வச்சாங்கனால் ரெண்டு இடத்துலையும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்க முடியும். ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எச்சி இல்லாத ஒரு ஃபீலை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே க்ரேஸியாக இருக்குது. பட் இதுவும் வந்து நம்மளோட குறுகிய காலகட்டத்தில் வந்துரும்னு தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிக்கில் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, மக்கள்கிட்ட வர ஆரம்பிக்கல, பட் வந்துரும்னு சொல்கிறாங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம இப்போ பார்த்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது ஆப்வியஸாக அந்த ரோபோட் டாக் தான். ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்டராக இருக்குது. நம்மளை சுற்றி வந்து என்ன நடக்குதுங்கிறத வந்து ஒரு நாயை வச்சு நம்ம எப்போவுமே வந்து ஒரு கேமரா ஃபிட் பண்ணி பார்த்துக்க முடியும். நம்மளுக்கு ஏதாவது தூக்கிட்டு வரணும்னா உடனே ஆர்டர் பண்ணால் செஞ்சிடும். ரியல் லைஃப் நாய்னா கூட கவலைப்படலாம் தேவை இருக்கும். இது ஒரு ரோபோட் தாங்கிறப்போ எனக்கு வந்து அது ரொம்ப ஃபேவரட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. பட் உங்களுக்கு நான் காமிச்ச இந்த 16 விஷயங்களில் எந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிருக்கீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெக்னாலஜி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது யூஸ் ஆகும்னு ஏதாவது ஒன்று நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers.